Hello my dear warriors. Hello pasangla. Hello. Yes. Good evening my dear soldiers. My dear cute little soldiers. என்ன கொஞ்சம் சீனியர் இப்போ தான் வந்து என்ன ரொம்ப குட்டியாக இருக்க சோல்ஜர்ஸ்க்கு பாடம் நடத்திட்டு வந்தேன். நீங்கள் என்னது அதை விட அடுத்து ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டீங்கன்னா சூப்பரில். குட் குட் குட். எஸ், ஐ எம் ஆடிபிள். Welcome to the session. Yes, my dear pasangla, good evening, good evening, good evening. Yes, welcome to TN State Board Vedantu channel, 8th and 9th and 10th channel. This is your captain Prakash. Good evening pasangla. தாறுமாறா இன்னைக்கு சூப்பரா 2 மார்க் क्वेश्चन படிக்க போறோம். ரெடியா? எஸ், யார் யாரெல்லாம் ரெடியா இருக்க இன்னைக்கு படிக்கிறதுக்கு? யார் யாரெல்லாம் படிக்க ரெடியா இருக்கீங்க? படிக்கலாமா? எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? ஆர் யூ கைஸ் ரெடி? படிக்க ரெடியாக இருக்கீங்களா? தாறுமாறா? ஓகே, சூப்பர், ரெடியாக இருக்கீங்க. நேற்று ஆஷா மேம் வந்து உனக்கு வீக் குவிஸ் வச்சு 1 மார்க் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சூப்பராக நேற்று 1 மார்க் படிச்சியா? நேற்று 1 மார்க் படிச்சிங்களா? எஸ். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லா டீட்டெயிலும் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் உனக்கு சொல்ல போகிறேன். சரியா? ஓகே. கவனிங்க கவனிங்க கவனிங்க. எஸ், வாங்க 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 வாங்க. ரைட். ஸோ சூப்பராக நேற்று 1 மார்க் படித்தாச்சு. இன்றைக்கி நம்ம 2 மார்க் படிக்க போகிறோம். சரியா? இன்றைக்கி நம்ம 2 மார்க் படிக்க போகிறோம். நாளைக்கு உனக்கு வந்து என்ன அப்படின்னா 4 மார்க் கொஷின் என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லி தருவேன். அதுக்கடுத்து சண்டே யாழ் சார் வந்து உனக்கு லாங் ஆன்சர் சொல்லி தருவாங்க. ரைட்டா? ஸோ வேறு லெவலில் பண்ண போகிறோம். யார் யாரெல்லாம் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணதெல்லாம் யார் யாரெல்லாம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண? யாரும் லைவை விட்டு போயிடாத. இப்போ உனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ். எனி கெஸஸ்? ஏதாவது கெஸ் இருக்கா? என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் சொல்லு பார்க்கலாம். என்ன சர்ப்ரைஸ்? எஸ், ஓகே ரைட். எல்லாம் ரெடியாக இருக்கா? வேறு லெவல். எனக்கு தெரியாமல் அவ்வளோ பேர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. சரி, ரைட், நல்ல விஷயம். அதாவது என்ன சொல்லுவாங்க, திருக்குறள் இருக்கும்ல, ஒரு சில சமயம் கெட்டது கூட நல்லது தான். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணது நல்லது தான். ஆப்பு, டெய்லி லைவு, மார்னிங் கிளாஸு, கொஷின் பேப்பர், டுமாரோ எக்ஸாமு, தீமினல் பேட்ச்சு. தீமினல் பேட்ச்சு நீ இப்போ சொல்லிட்டேன்னா அது வந்து சர்ப்ரைஸாக இருக்குமா? அது இல்லை, வேறு மாடல் கொஷின் பேப்பர், ப்ரெசன்ட் இயர் கொஷின் கொடுக்க போகிறீங்க. ஒருத்தனுக்கு கூட அப்போ அந்த ஒரு ஆசையே இல்லை. நான் எவ்வளோ ஆசையாக இருக்கேன் தெரியுமா? நான் மட்டும் இல்லை, நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு விஷயத்துக்காக. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா நீ எவனாவது அந்த மாதிரி பேசுறியா? எப்போ பார்த்தாலும் படிக்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்டா? சா, ரொம்ப மோசம்டா. சார், என்னோடய சின்ன பசங்க, க்யூட் பசங்க, இவங்களெல்லாம் நம்ம ஒரு தடவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். உங்களெல்லாம் மீட் பண்ண வரட்டா? நாங்கள் எல்லோரும் உங்களை மீட் பண்ண வரட்டா? நாங்கள் எல்லோரும் வரட்டா? நாங்கள் எல்லோரும் உங்களை மீட் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் யாருமே அது கெஸ் பண்ணவே மாட்டேங்கிறியே. சார், எங்களெல்லாம் பார்க்க வருவீங்களா அப்படின்லாம் கேட்கவே மாட்டேங்கிறியே. வரவா? எஸ் 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 எஸ், உங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்க்க வர போகிறோம். எஸ், சூப்பராக. இப்போது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எப்போ வரப்போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செட். ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வரப்போகிறோம். இன்கேஸ் உனக்கு ரொம்ப எங்களுக்கு எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க, இது வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் இருக்கும், நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா பஸ்ஸை பிடிச்சி டக்குன்னு வந்துடு. ரைட்டா? உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்தா. அதுக்காக கன்னியாகுமரியில் இருக்கவனை போய் சென்னையில் வந்து அட்டன் பண்ணுன்னு சொல்ல போகிறதில்ல. சரியா? ஓகே. அப்படி நீ வரணும்னா டிக்கெட் எடுக்கணும். என்ன பண்ணணும்? நீ வந்து எங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உனக்கு பாஸ் வேணும். ரைட்டா? நீங்கள் வந்து பாஸ் எடுத்தால் தான் உங்களை உள்ளே விடுவோம் எங்களை பார்க்க, இல்லைன்னா நாங்கள் உங்களை விட மாட்டோம். என்ன பண்ண போகிற? அதுக்கு ஒரு டிக்கெட், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும்? இப்போ பாரு, உனக்கு நான் முதல் விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தியா, கனவு. நீங்கள் எல்லாருமே மார்க் எடுக்கணுன்ற கனவு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கனவு உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். கரெக்டாக? அதாவது என்னது, இந்த மாதிரி எங்களெல்லாம் பார்க்கணுன்னு உங்களை நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்.
யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது? சார் உங்கள் எல்லாரையும் ஒரு நாள் நேரில் பார்த்து நேரில் உங்ககிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் கவனிக்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட செல்ஃபி எடுத்துக்கணும்னு யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது? எங்கள் எல்லாருக்கும் உங்களை நேரில் பார்க்கணும், உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் ஆசை இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போ நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு. என் முன்னாடி என்ன தெரியுமா இருக்குது? ஒரே ஒரு கேமரா இருக்குது, ஒரு 4 லைட் இருக்குது, ஒரு தனி ரூமில் நான் இருக்கேன். இதே மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிறப்பையும் இப்படி தான் தனியாக நாங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம். இப்போ இந்த கதவை திறந்து யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரா தனியாக யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே வரப்போகிறோம். ஒவ்வொரு பேட்ச் கொஞ்சம் 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 ஒவ்வொரு நாளுக்கு ஒருத்தர் வரப்போகிறோம். நீங்கள் எல்லோரும் வரணும்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி டேட்ஸ் பார்த்துட்றேன். வர 27, 27, 28 சென்னை, 27 and 28 ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவு. சென்னை பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கோ சென்னை சரௌண்டிங்கில், ஒன்று தாம்பரம், இன்னொன்று பெரம்பூர். ரைட்டா? தாம்பரமில் 27 சாயங்காலம் 5 மணிக்கு, பெரம்பூரில் 28 காலையில் 11 மணிக்கு. அடுத்து 4th ஜான்வரி 4th ஸ்கூல் திறந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இருப்பேன். எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு இருப்போம், ஒரு சில இடத்துல எல்லாருமே வருவோம். சரியா? ஓகே, கவனிங்க. சரியா? உங்கள் ஊருக்கு வந்தால் என்ன வாங்கிட்டு, உங்கள் ஊரில் இருக்க ஸ்பெஷல்லாம் எங்களுக்கு என்னென்னு சொல்லுவீங்களா? வாங்கிட்டுலாம் வந்துடாத, வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் ஊரோட ஸ்பெஷல்லாம் என்ன பண்ணணும் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். சரி, இது எங்கள் ஊரில் ஸ்பெஷல், இதை ட்ரை பண்ணிங்களா அப்படிலாம் சொல்லணும். நம்ம எல்லோரும் நிறைய செல்ஃபி எடுக்கலாம். வி ஆர் ஆல் ஸோ எக்ஸைட்டட். சரியா? ரொம்ப ஆசையாக இருக்கும் நீ எல்லோரும் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. பாரு நான் எப்படி வெறியாக பேசிகிட்டு இருக்கேன், எனக்கே பயங்கரமாக இருக்கேன், என்னடா எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த கீழே நீங்கள் எல்லோரும் எனக்கு தெரியாமல் ஒரு ஒர்க் பண்ணலை, எனக்கு தெரியாமல் பிடிஎஃப்பை வந்து நீ என்ன பண்ண எடுத்தல, பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணலை, அதுக்கு பக்கத்தில் பார்த்த அப்படின்னா ரிஜிஸ்டர் ஹியர் ஃபார் கனவு ஆஃப்லைன் டெஸ்ட்டு. சரியா? அது டெஸ்ட்டுன்னு இருக்கும், பயந்துடாத. ஜஸ்ட்டு உனக்கு வந்தேன்னா உனக்கு பாடம் நடத்திட்டு நாங்கள் நடத்துலேருந்து ஒரு 2 கொஷின் கேட்குறது அந்த மாதிரி டெஸ்ட்டு நினச்சி பயந்துடாத. இதை கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிற? இங்கே பாரு, சூப்பராக ஒரு ஃபார்ம் இருக்கா, சைன் சீக்கிரமாக என்ன பண்ண, நீ வந்து இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிடு. உன்னோட பேர், உன்னோட கான்டாக்ட் நம்பர், என்ன அப்படின்னா என்ன ஸ்லாட், எங்கே வரப்போகிற, இப்போதைக்கு இந்த 4 தான் இருக்குது. ரைட்டா? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. அதுக்கு வரப்போகிற. நீ என்ன கிளாஸ் படிக்கிற? 10th ஸ்டாண்டர்டா, 11th ஸ்டாண்டர்டா, 9th ஸ்டாண்டர்டா? 9th, 10th, 11th, 12th. உங்கள் 4 பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? 9th, 10th, 11th, 12th படிக்கிறவங்களுக்கு. சூப்பரா? வந்துடலாமா? ஓகே. ஸோ கவலைப்படாத, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வருவோம். தேனியில் மதுரைக்கு வந்துடலாம்ல, 1 hour தானே, டக்குன்னு பஸ்ஸை பிடிச்சி மதுரைக்கு வந்துடுங்க. சரியா? அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்தில் எதெல்லாம் இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணுங்கள், இப்போயே இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 4 டிஸ்ட்ரிக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் வந்துடுங்க. தூத்துக்குடிலாம் அப்படியே காலையில் 5 மணிக்கு பஸ் ஏறினா 9 மணிக்கு வந்துடுறான் மதுரைக்கு. என்ன தூத்துக்குடிலாம் 2.5 hours தான் மதுரையிலேருந்து. முடிஞ்சா ரைட்டா? பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணாத, எப்படியும் அடுத்தடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் வருவோம். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் பேரண்ட்ஸ். உனக்கு வரணும்னு ஆசை இருக்கோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ பக்கத்தில் நீ என்ன பண்ணலாம், உனக்கு பக்கத்தில் எது இருக்கோ அங்கே வந்து நீ வந்து பார்த்துடலாம். சரியா? அந்த சென்டருக்கு வந்துடு. இதெல்லாமே வேதாந்து சென்டர் தான். நீ வந்தேன்னா வேதாந்து சென்டர் எப்படி இருக்குது, நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்லாம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நீ என்ன பண்ணலாம், சூப்பராக பார்க்கலாம், அதெல்லாம் ஜாலியாக இருக்கலாம். நான்லாம் உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்குவேன். சரியா? ரைட், ஓகே. சரி, ஃபோட்டோலாம் எடுக்கிறது இருக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திங்கக்கிழமை மத்தியானம் ஒரு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்களே, அந்த கொஷின் பேப்பர் எப்படி எழுதுறது நம்ம? திங்கக்கிழமை மத்தியானம் ஒரு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க, அந்த கொஷின் பேப்பர் எப்படி எழுதுறது? ஓ மை காட், அது எழுதணும்ல, அது எப்படி எழுதுறது நம்ம? இட்ஸ் ஸோ சேட். ஏன்னா சரி, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டியா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு சி அரவுண்ட் 40 to 45 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருப்பா, நீ டெஸ்ட்டுக்கு அப்ளையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுரு. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம ஒரு 45 to 50 கொஷின், எத்தனை கொஷின் வச்சுருக்கேன்னு தெரில, எனக்கு நிறைய கொஷின் அப்படியே அள்ளி போட்டுட்டு இருந்தேன்னா அதனால் எனக்கே தெரில. இதில் மிச்ச மீதி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட்டா? 57 கொஷின், 57. இந்த 57 கொஷினை உங்கள் கண்ணில் காமிச்ச உடனே அடுத்து நீங்கள் என்ன கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும். 57 கொஷினை பார்த்த உடனே நீ என்ன தெரியுமா கொஷின் கேட்பேன்? சார், இந்த 57 கொஷின் மட்டும் படித்தா போதுமா?
இது மட்டும் படித்தா போதுமா சார் அப்படி தானே கேட்க போகிற, கரெக்டு தானே? இது மட்டும் படித்தா போதுமா சார் அப்படி தானே கேட்பேன், கரெக்டாக இல்லையா? அதுதான் கேட்க போகிறேன், எனக்கு தெரியும். நான் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேனா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் வருமா, இது மட்டும் படித்தா போதுமா, கரெக்டா? யார் யாரெல்லாம் இந்த கேள்வியை டைப் பண்ணலான்னு நினச்சேன், கரெக்டா? கரெக்ட் என்ன, சரிடா. ஸோ அப்போ அதுக்கு பதில் நான் சொல்லணும்ல, நீ என்ன கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும். நான் முன்னாடியே பதிலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 57 கொஷினில் ஒரு கொஷின் கூட நீ மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போகணும். இதை மட்டும் படிச்சுட்டு போகணும்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இந்த 57 கொஷினை படிக்கணும். இதில் ஒரு கொஷின் கூட ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சார் அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த ஹாஃப்-இயர்லி, குவார்ட்டர்லி இது எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ரிப்பீட்டடாக மறுக்கா கேட்குறாங்க. அப்போது அந்த மறுக்கா கேட்குற கொஷினை நம்ம மறுக்கா படிக்கணுமா இல்லையா? அந்த திரும்ப கேட்குற கொஷினை திரும்ப நம்ம படிக்கணும்ல, படிக்கணுமா இல்லையா? எஸ். நீ 10th ஸ்டாண்டர்ட் யாரும் இப்போ வரலன்னு நினைக்கிறேன். நீ 10th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் இன்றைக்கி சொன்னாங்க என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் சயின்ஸுக்கு என்னென்ன வீடியோலாம் நான் போட்டேனோ, என்னென்ன கொஷின்லாம் நான் போர்டில் காமிச்சேனோ அதுதான் வந்துச்சு. ஈவன் 11th கெமிஸ்ட்ரிக்கு கூட நம்மளோட ப்ரிடிக்ஷன் அவ்வளோவா தப்பாகவே ஆகாது. நம்ம ப்ரிடிக்ஷன் என்னது, சூப்பராக வேறு லெவலில் மாஸ் காட்டியிருக்கு இந்த தடவை, ரைட்டா? நம்மளோட ப்ரிடிக்ஷன் சூப்பராக வேலை செஞ்சுருக்கு. அப்போ உனக்கும் வேலை செய்யும்ல, சரியா? அப்போ உனக்கு என்ன பண்ண போகுது, சூப்பராக வேலை செய்ய போகுது. அதனால் என்ன பண்ணு, சூப்பராக கவனிச்சுக்கோ. இப்போ அடுத்த ஒரு கேள்வி வேறு, இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் எப்போ நடத்துவீங்க அப்படிங்கிறது அடுத்த கொஷின், கரெக்டாக? கவலையே படாத, நியூமரிக்கல் ப்ராப்ளம்லேருந்து எல்லாத்தையும் உனக்கு நடத்திடுவோம், ரைட்டா? எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், உனக்கு சூப்பராக நடத்திடுறேன் சார், கவலையப்படாத. நீ என்ன பண்ணு, கவலையப்படாத. நாளைக்கும் நான் தான் வருவேன், நாளைக்கு ரொம்ப நேரம் உனக்கு சொல்லித்தருவேன். இன்றைக்கி 8th-க்கும் 9th-க்கும் சேர்த்து எடுத்தேன். நாளைக்கு என்ன தெரியுமா பண்ண போகிறேன், நாளைக்கு ஒன்றை மட்டும்தான் நான் கவனிக்க போகிறேன். நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்லி யூ ஆர் கோயிங் டு பி மை டார்கெட். நாளைக்கு நீ தான் என்னோடய டார்கெட், நீ மட்டும்தான் என்னோடய டார்கெட், நீ மட்டும்தான். மகனே உன்னை நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு. எப்படியாவது நாளைக்கு நான் கஷ்டப்பட்டு உன்னைய நிறைய நான் படிக்க வைக்க போகிறேன். நாளைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு உன்னைய நான் நிறையா படிக்க வைக்க போகிறேன். யாரெல்லாம் படிக்க ரெடியாக இருக்கேன், என் கூட படிக்க ரெடியாக இருக்கியா? படிக்க ரெடியாக இருக்கேன்னா சாட்டில் ரெட் கலர் ஹார்ட் போட்டு பார்க்கலாம். ரெட் கலர் ஹார்ட், ரைட்டா? ரெட் கலர் ஹார்ட் பார்க்கலாம். யாரெல்லாம் சார் கூட சேர்ந்து படிக்கிறேன்னு நான் இப்போ பார்க்குறேன். ரெட் கலர் ஹார்ட், ரைட்டா? 7 மார்க் உனக்கு யாழ் சார் சண்டே சொல்லி தருவாங்க, ரைட்டா? சண்டே யாழ் சார் சொல்லி தருவாங்க. நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி 2 மார்க், இதில் எவ்வளோ கொஷின் படிக்க முடியுமோ அவ்வளோ இன்றைக்கி படிக்க போகிறோம். அப் டு 9 o'clock வரைக்கும், ரைட்டா? 9 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் நான் விட்டுருவேன். நிறையா ஒரே நாளில் போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்து பார்த்தேன்னா, அடுத்து நாளைக்கு சாயங்காலம் நிறைய நேரம் படிக்கலாம். நாளைக்கு நான் 6:30க்கு வந்துடுவேன். 6:30லேருந்து 9:30 வரைக்கும் நம்ம படிக்கலாம் நாளைக்கு. ஓகே, டன், சூப்பர். ப்ராமிஸ் பண்ணிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு மாறக்கூடாது தம்பி, வாக்கு மாறக்கூடாது பாப்பா. ஓகே, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், சரியா? ரைட், சூப்பர். இப்போது ஆரம்பிக்கலாமா? மொதல் கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். மொதல் கொஷின்லேருந்து, சரியா? ரைட், ஆரம்பிக்கலாம். வாங்க. Define measurements. Measurement is the process of comparison of the given physical quantity with the known standard quantity of the same nature. என்ன கொடுத்துருக்காங்க? Measurement is the process of comparison of given physical quantity with the known standard quantity, ரைட்டா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட புதுசாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கம்பேர் பண்ண போகிறோம். தக்காளி கடையில் போய் என்ன பண்ணுவேன், 1 கிலோ தக்காளி கொடுங்கன்றாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் மீட்டர் வந்துருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தராசு, அந்த தராசில் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி நோன் வெயிட் 1 கிலோ வெயிட் ஆல்ரெடி இருக்கும். அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் தக்காளி வைப்பாங்க, சரியா? அதான் நோன் வெயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம், அளக்க போகிறோம். அதுதான் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம், சரியா? பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மறந்துட்டியா? இங்கே பாரு, இந்த வீடியோ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாரு, இப்படி கையை வச்சு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வீடியோ கீழே பண்ணி சாட் பண்ணிட்டு இருக்கியா? நீங்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணுறல, மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு, உன் பேர்லாம் வருது பாரு, உங்கள் பேர்லாம் இப்படி தான் எனக்கு காட்டும். உன் பேரெல்லாம் இப்படி வந்துகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணேன்னா ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா அப்படி அதை டச் பண்ணேன்னா ஆல்ரெடி நான் வேதாந்து சைட்டில் லாகின் பண்ணியிருக்கேன், ரைட்டா? நீ லாகின் பண்ணலைன்னா உன்னோட பேர் டீட்டெயிலாம் கேட்கும். யார் வேதாந்துக்குள்ளே வந்தாலும்
அவங்க சைன் பண்ணிட்டு தான் வரணும், அவங்க டீட்டெயிலை கொடுத்துட்டு வரணும். உன்னோட டீட்டெயில் தான் கொடுக்க போகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு உன்னோட டீட்டெயில் அதை மட்டும் கொடுத்து லாகின் பண்ணிவிடு. நீ எந்த ஆப் ஏற்றினாலும் ஒவ்வொரு ஆப்லேயும் உன்னோட டீட்டெயில்ஸ் கேட்கும்ல, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் பேர் வயசெல்லாம் கேட்கல. அதுதான் அந்த மாதிரி தான் நம்மது சேஃப் அண்ட் செக்யூர். நீ தைரியமாக இறங்கி உள்ள போகிற, நான் கேரண்டி உனக்கு. ரைட்டா? எங்கடா போச்சு? இந்த இருக்கா? ஓகே, சூப்பர். அதான் என்னது மெஷர்மெண்ட்ஸ். ரைட்டா? இன்னொன்று அடுத்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் எழுதியிருக்க மாதிரி உங்கள் ஸ்கூலில் எழுதி போட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எழுதியிருக்கிறதுல ஒரு லைன் உங்கள் ஸ்கூலில் கம்மியாக எழுதி போட்டிருக்கலாம், ஒரு லைன் கூட குறித்து கொடுத்துருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். சரியா? உங்கள் ஸ்கூலில் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நீ படிச்சுக்கோ. நான் சொல்லித்தரது இந்த கதை. அதாவது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டேய் ஒன்றுமே படிக்கலடா, கடைசி நேரம் ஆயிடுச்சு, அந்த ஒரு 10 விஷயம் கதை மட்டும் சொல்கிறியா, இந்த படத்துக்கு கதையை சொல்ல, அதில் நான் போய் கதையை வச்சு எழுதிடுவேண்டா. ஏய் நீ கதையை சொல்கிறா, நான் போய் எழுதிக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கா? யாரெல்லாம் லாஸ்ட் மினிட்ல கதை கேட்டுட்டு போய் எழுதுவீங்க? கதை கேட்டுட்டு போய் எழுதுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஹவு மெனி ஆஃப் தேம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, டி அந்த 7 மார்க் கதையை சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. யாரெல்லாம் இருக்கீங்க? ஃபிசிக்ஸ் சம்மு நடத்துகிறேன். எஸ், உன் ஃப்ரெண்டு கதை சொல்கிற மாதிரியே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் கதை சொல்ல போகிறேன். உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறப்ப கூட 1-2 பாயிண்ட்டை மிஸ் பண்ணலாம், ஆனால் நான் சொல்கிறப்ப ஒரு பாயிண்ட்டையும் உனக்கு சூப்பராக புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். இப்போ உனக்கு என்ன வேலை? நாளைக்கு 2 நாள் ரிலாக்ஸாக இருக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு மணி நேரம் இப்போ என்ன பண்ண போகிறேன், கிளாஸை மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக கவனிக்க போகிறேன். சூப்பராக மாதம் அவனுக்கு கதை சொல்லித்தரப்போம். சரியா? நாளைக்கு நம்ம அடுத்தடுத்து இருக்குது, நாளைக்கு நம்ம 4 மார்க் கொஷின், அதுக்கப்புறம் சம்ஸு, அதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ வாங்க அடுத்த கொஷின். ஐயோ ரொம்ப எனர்ஜியோடு பேசிட்டேன் போல், தொண்டையெல்லாம் வலிக்குதியம்மா, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். நீனும் அப்படியே தண்ணி குடிச்சிக்கோ, நிறைய தண்ணி குடிக்கணும். வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? Right. Okay. So define standard unit. SI unit. Unit is the quantity of constant magnitude which is used to measure the magnitudes of other quantities of the same nature. Standard unit na already a standard ஒரு சில வேல்யூ வச்சிருக்கேன், அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டாண்டர்டாக ஒரு சில வேல்யூஸ் இருக்கும், அதை வச்சு மித்த வேல்யூஸ் நம்ம மெஷர் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ரைட். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? டே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்பா, ரொம்ப முக்கியமான கொஷின் இது. ரைட்டா? ரொம்ப முக்கியமான கொஷின். சரியா? என்ன கொஷின் அது? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், ஐஎஸ்ன்னு இருக்கும். ரைட்டா? எஸ்ஐக்கு இன்டர்நேஷ்னல் முன்னாடி, அதுக்கப்புறம் சிஸ்டம் பின்னாடி, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான். டிஃபைன் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைசஸ். ரைட்டா? எந்த டிவைஸாக இருந்தாலும் அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச அளவீடு என்ன? த லீஸ்ட் கவுண்ட் இஸ் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் அல்லது லீஸ்ட் வேல்யூ மெஷர்ட் இன் எ கிவன் டிவைஸ். உங்களோட ஸ்கேல் இருக்குல்ல, நீங்கள் எல்லாரும் ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்களா ஸ்கூலில்? நீங்கள் எல்லாம் ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்களா? உங்கள் ஸ்கேலோட மினிமம் லீஸ்ட் கவுண்ட் என்ன? உங்கள் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? உங்கள் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட்? டே வேறு யூனிட்டில் ஆன்சர் பண்ணுறீங்களேடா அப்பா, வேறு யூனிட்டில் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஆன்சர்லாம் வேறு லெவலில் இருக்கே, சூப்பராக. ஏண்டா வேறு லெவலில் ஆன்சர் இருக்கே. ஒருத்தர் 0.001 சென்டிமீட்டருங்கிறான், 0 சென்டிமீட்டருங்கிறான். என்ன? ஓகே. யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்?
இங்கே பாரு நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டாங்களா, நீங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? சரி நம்ம போகிறதுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னால் முடிஞ்சால் இப்போ போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துடு. அப்படி இல்லைனா நம்ம போகிறதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணலாம். முடிச்சுட்டு போகிறப்ப கடைசியாக கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். சரியா? நானும் உங்க கூட சேர்ந்து நானும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறேன். ரைட்டா? நானும் உங்க கூட சேர்ந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறேன். ஓகே, நான் வரதுக்கும் பாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிவிடேன். சரியா? சவுண்ட் இப்போ கேட்கும்ல? சவுண்டு கேட்குதுல்ல? என்ன ரிஜிஸ்டர் பண்ணணுமா? அச்சோ, சரி வரேன் இருங்க. The least count is the least distance measured in a given device. அடுத்து define velocity. 11th 12th போயிட்டால் நிறைய இந்த velocity பற்றி தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. Velocity is the rate of change of displacement. ரைட்டா? Velocity is the rate of change of displacement. Velocity rate of change of displacement. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? ரைட்டா? ரேட்னா மாற்றம், எவ்வளோ நேரம்? சேஞ்ச் மாற்றம். என்ன மாற்றம்? டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் யூனிட் டைம். ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் போகுது? இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. டே இது முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. த SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஒரு கொஷின் கேட்குறேன் நான் உனக்கு. நான் உனக்கு ஒரு கொஷின் கேட்குறேன், பதில் சொல்கிறேன் நீனு. சி கவனி ஓகேவா? ஒரு நிமிஷம் கவனி. தட் இஸ் அ இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ரைட்டா? உனக்காக தான். ரைட்டா? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலுக்காக கால் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கால் தான். சரியா? ஓகேவா? ரைட், சூப்பர், குட். ஓகே, சூப்பர். போகலாமா திரும்ப? ஸோ இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டேன். வெலாசிட்டினா என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அடுத்து இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் யூனிட் டைம். அப்போ இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டிங்கிறது என்னது? மீட்டர் பெர் செகண்டு. வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறது. ரைட்டா? சவுண்டு கிளியராக கேட்குதா இல்லையா? இப்போ நவ் ஆல்சோ சவுண்ட் இஸ் நாட் கிளியரா? See whether the sound is clear or not.
Tell me now whether the audio is clear or not. Hey, சீக்கிரம் சொல்லுங்கடா, ஆடியோ கிளியரா இல்லையானு. கேக்குதுல? ஓகே ரைட். ஓகே ரைட், சவுண்ட் கேக்குது. இப்போ கேக்குதுல? ஓகே ரைட், குட். எப்பா நீ எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எது எடுத்தாலும் சரி, எல்லா கொஷின்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொஷின் அல்லது 2 டிஃப்ரென்ஸ் கொஷின் கட்டாயமாக இருக்குது. ரைட்டா? 1 or 2 டிஃப்ரென்ஸ் கொஷின் கண்டிப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் கொஷினை மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக பார்த்துட்டு போகணும். ரைட்டா? ரைட், கவனிங்க. டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? டிஸ்டன்ஸுங்கிறது ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை அ மூவிங் பாடி irrespective ஆஃப் த டைரக்ஷன். நல்லா கவனிங்க. மதுரையில் இருந்து என்ன அப்படின்னா சென்னைக்கு நான் போகணும். ரைட்டா? மதுரையிலேருந்து சென்னை போகணும். எக்ஸாம்பிளுக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு நான் திருச்சி போகலாம், இல்லை மதுரையிலேருந்து நான் கன்னியாகுமரிக்கு போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து திரும்ப நான் திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து திரும்ப திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகலாமா போகக்கூடாதா? மதுரையிலேருந்து சென்னைக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், இப்படி திண்டுக்கல் தேனி கரூர் அப்படின்னு எங்கேயாவது போயிட்டு போகலாம். மதுரையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கன்னியாகுமரி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி தூத்துக்குடியிலேருந்து அதுக்கப்புறம் சென்னை போகலாம். சரியா? எப்படி வேணால் போகலாம். அப்போ இந்த மாதிரி நான் எப்படி வேணால் போகலான்னு மாறி மாறி போகிறேன்ல, அந்த மாறி மாறி போகிறது தான் டிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னதுங்க, டிஸ்டன்ஸ் இருக்கா? மதுரையிலேருந்து சென்னைக்கு இது கம்மியான டிஸ்டன்ஸ், இது அதிகமான டிஸ்டன்ஸ், இது ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ். அப்போ இந்த மாதிரி போகிறதுக்கு பேர் தான் இது டிஸ்டன்ஸ். அதாவது பார்த்து ட்ராவல்டு, நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அல்லது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதுதான் விஷயம். சரியா? மூவிங் பாடி டைரக்ஷனை பற்றி பேசாது. நான் எந்த டைரக்ஷனில் போனேங்கிறது தேவையே கிடையாது. ரைட்டா? எந்த டைரக்ஷனில் போனேன்னு தேவையே கிடையாது. அதுதான் எங்கள் விஷயம். ரைட்டா? த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அ மூவிங் பாடி இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். இப்போ எந்த டைரக்ஷனில் நான் போனேன், டைரக்ஷனையும் வைத்து நான் சொன்னேன்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டைரக்ஷன் இல்லாமல் சொன்னால் அது டிஸ்டன்ஸ், டைரக்ஷனோட சொன்னால் அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்டன்ஸ் என்னது, ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறத வெக்டார் குவான்டிட்டி. that's it. சரியா? that's it. சூப்பர். நெக்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை யூனிஃபார்ம் மோஷன்? யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம்னு என்னது, ஒற்றுமையாக ஒரே மாதிரி எல்லாரும் காமனாக இருக்குது. ரைட்டா? that is called யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? an object is said to be uniform motion if it covers equal distance in equal intervals. என்ன கொடுத்துருக்காங்க? an object is said to be uniform motion. யூனிஃபார்ம் மோஷன் என்னது, ஒரே ஸ்பீடில். இப்போ பாரு, இப்படி நான் போயிட்டேன், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக வரேன். this is not uniform motion. இப்படி நான் போகிறது, திருப்பி நான் வர்றது ஒரே ஸ்பீடில் இருக்கா? நான் எப்படி ஸ்பீடில் போனேனோ அதே ஸ்பீடில் வரேன். இது யூனிஃபார்ம் மோஷன். அப்படி போயிட்டு அவர் எப்படி ஸ்லோவாக வரேன், திஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ யூனிஃபார்ம் மோஷன்னா இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் என்னது, ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கவர் பண்ணிச்சுன்னா that is called என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்ல போகிறாங்க. however big or small this time interval may be. ரைட்டா? எது வேணா இருக்கலாம், டைம் இன்டர்வலை பொறுத்தான். ரைட்டா? யூனிஃபார்ம் மோஷன்னா இப்போ இங்கேருந்து நான் சென்னைக்கு போகிறப்ப ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு நான் 80 கிலோமீட்டர், அடுத்த 1 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர், அடுத்த 1 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 80 கிலோமீட்டர் கவர் பண்ணேன் அப்படின்னா அதுதான் என்னது, யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸ்கேலார் குவான்டிட்டினா வெறும் டிஸ்டன்ஸு, எவ்வளோ தூரம் என்ன ஏதுன்னு மட்டும்தான் இருக்கும். எந்த டைரக்ஷனில் போச்சு, எந்த திசையில் போச்சு, திசையை பற்றி கூறாமல் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. டைரக்ஷனோட சொன்னால் அது வெக்டார் குவான்டிட்டி. சரியா? என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, நீங்கள்லாம் எங்களை மீட் பண்ண வர்றதுக்கு. ரைட்டா? நாங்கள்லாம் உங்களோட ஊருக்கு வரப்போகிறோம், நீங்கள் எல்லோரும் நாங்களாம் உங்கள் ஊருக்கு வரப்போகிறோம், நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க, எங்களை பார்க்க வர போகிறீங்க, அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் எங்களை பார்க்க வரணுமோ நீங்கள் எல்லோரும் ஒரு பாஸ் எடுக்கணும். இட் இஸ் அ ஃப்ரீ பாஸ். என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் பேரை மட்டும் சொன்னால் போதும். ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கனவு ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்கோம். ரைட்டா? அந்த ஆஃப்லைன் ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு, ஆஃப்லைனில் வந்து நீ எங்களை மீட் பண்ண போகிற அதுக்கான ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் எங்கள் எல்லோரையும் நீங்கள் பார்க்க முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்.
ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி எப்பா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அல்ட்ரா இம்பார்ட்டன்ட் கொஷின் சரியா 10th ஸ்டாண்டர்ட்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்லாம் யூஸ்வலாக இம்பார்ட்டண்ட்னா இப்படி மார்க் போடுவாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்னா என்ன தெரியுமா போடுவாங்க யூபிஎம்னு போடுவோம் நாங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வி கால் இட் அஸ் யூபிஎம் யூபிஎம்னு என்ன தெரியுமா ரைட்டா யூபிஎம்னு என்ன தெரியுமா யூபிஎம்னு என்ன தெரியுமா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே 2வது லிங்க் பாரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டெஸ்ட்டுன்னு ஒரு லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி உன்னோட பேர் ஃபோன் நம்பரு எந்த ஊருக்கு வந்து பார்க்க போகிற என்ன ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள் சரியா எங்கே பாடம் படிக்கலாங்க அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் வெரி குட் பரவாயில்ல 10th கிளாஸ் வேறு கவனிக்கிறீங்க போலேண்டா அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொஷின் அதாவது இம்பார்ட்டண்ட்டுக்கும் மேலே அதுக்கும் மேலே அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ மேக்ஸ் ரைட்டா அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொஷின் இது வந்து யூபிஎம் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொஷின் அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ரைட்டா எவ்வளோ டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது அதாவது குறிப்பிட்ட டைமில் ஸ்பீட் என்னது 50 கிலோமீட்டர் அப்படியா சொல்லுவோம் ஸ்பீட்னா 50 கிலோமீட்டர்னு சொன்னால் தப்பு 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது என்னது நம்மளோட ஸ்பீட் அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் எவ்வளோ ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது ரைட்டா ஓகே ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி இதுக்கு பேர் என்னது ஸ்கேலார் குவான்டிட்டி ஏன்னா அதில் டைரக்ஷனில் இருக்காது டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா ரொம்ப முக்கியம் அடுத்து இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்களா எப்படி போனாங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இங்கே என்ன அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் சரியா இது கண்டிப்பாக வரும் வெலாசிட்டி ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி கண்டிப்பாக நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் என்ன நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் சரியா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்னா என்னது இஃப் த வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் டைம் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது வித் டைம் வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் நெகட்டிவ் கார் என்ன பண்ணுற பைக்கு ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு ஸ்லோ ஆகிடுச்சு அப்போ ஆக்சிலரேஷன் குறைஞ்சிருச்சுல வெலாசிட்டி நான் போயிட்டு இருந்த ஸ்பீடு இந்த திசையில் போய்ட்டு இருந்தது குறைஞ்சிருச்சு அப்போ வெலாசிட்டி குறையிறப்ப ஆக்சிலரேஷன் குறையுது தட் இஸ் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அவ்வளோதான் வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் டைம் வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் டிக்ரீசஸ் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன் ஒரு கொஷின் பேப்பரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் என்ன தெரியுமா கேட்டிருந்தாங்க டிஃபைன் ரிட்டார்டேஷன் அல்லது எக்ஸ்பிளைன் டீசலரேஷன் இதை கேட்கல அதுக்கு பதிலாக இந்த 2 பேரும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க அதனால் கவனம் புக்கின் கொஷின் நினச்சிடாத சரியா திஸ் இஸ் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் எப்போ இதுவாக இருந்தால் இந்த கொஷின் கேட்டால் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் தட் இஸ் யூபிஎம் சரியா நியூமரிக்கல் ப்ராப்ளம் நாளைக்கு நடத்த போகிறேன் டுமாரோ இஸ் கோயிங் டு பி த நியூமரிக்கல் ப்ராப்ளம் நாளைக்கு தான் நியூமரிக்கல் ப்ராப்ளம் அடுத்து இஸ் த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆக்சிலரேட்டட் give reason for your answer ரைட்டா when an object is moving with a constant speed along a circular path the velocity changes due to the change in direction சூப்பர் தானே இப்போ என்ன அப்படின்னா நேராக போயிட்டே இருக்கும் ரைட்டா நேராக போயிட்டே இருக்கும் குடு 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 குடுன்னு போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஸ்பீட் குறையுமா குறையாது அதே நம்ம திரும்புகிறோம் நீ சைக்கிள் ஓட்டுறப்பையோ வண்டி ஓட்டுறப்பையோ என்ன அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறப்பெல்லாம் பார்த்துருப்பேன் நீ ஃபாஸ்ட்டாக போய் அப்படியே திருப்ப முடியாது நேர் ரோட்டில் ஃபாஸ்ட்டாக போகலாம் திரும்புறப்ப என்ன பண்ணுவோம் சைக்கிள் பெடலிங் அப்படியே ஸ்டாப் பண்ணுவோமா அப்போ நம்ம வெலாசிட்டி குறையுது வென்எவர் சர்க்குலர் பாத்தில் இருக்கப்போ எப்போல்லாம் நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு குறைய போகுது when an object is moving with constant speed along a circular path the velocity changes due to change in direction hence it is an accelerated motion அதனால் இது என்ன சொல்ல போகிறாங்க ஆக்சிலரேட்டட் மோஷன்னு சொல்ல போகிறாங்க 10th லைவ் ஸ்ராவணி மேம் வருவாங்க 8 மணிக்கு இப்போ தானே இருக்குது அவங்க பெய்ட் பேட்ச் நடத்திட்டு இருந்திருப்பாங்க அதுக்கடுத்து இப்போ வந்துடுவாங்க சரியா வெயிட் பண்ணுங்கள் 10th எல்லா லைவும் சாயங்காலம் 6 மணிக்கு தான் சரியா
6லேருந்து 6:30க்கு நாளைக்கெலாம் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ரைட்டா நாளைக்கெலாம் 6 மணி இல்லைனா 6:30க்கு சரியா 6 or 6:30 டுமாரோ 6 or 6:30 சண்டேவும் அதே மாதிரி 6 அல்லது 6:30 ஓகே கரெக்டாக சூப்பராக வந்துடுங்க ஓகே என்னாச்சு இது give 2 example of uniform circular motion revolution of earth around the sun எர்த்தை என்ன பண்ணுது சூரியன் இருக்குது சூரியனை சுற்றி எர்த்தை சுற்றி வந்துகிட்டே இருக்கா அதுதான் அடுத்து ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த் இது ரெண்டுமே அதே தான் ரெண்டு ரெவல்யூஷன் ஆன் வாட் ஃபேக்டர் டஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் டிஸ்டன்ஸ் ரைட் டிபெண்ட்ஸ் அதாவது ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஒரு லிக்விடு ப்ரெஷர் ஒரு லிக்விடில் ப்ரெஷர் இருக்குன்னா அது எதை பொறுத்து இருக்க போகுது லிக்விடோட ப்ரெஷர் எதை பொறுத்து இருக்க போகுது ஜேசிபி பார்த்துருக்கியா யார் யாரெல்லாம் ஜேசிபி பார்த்துருக்கா ஜேசிபி யார் யாருக்கெல்லாம் தெரியும் ஜேசிபி ஆக்சுவலாக அது பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஜேசிபி புல்டோசர்ன்றது தான் அதோட பேர் நினைக்கிறேன் புல்டோசர் இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது ஒரு கஷ்டமான பேர் ஜேசிபிங்கிறது அந்த கம்பெனியோட பேர் நம்ம கம்பெனியோட பேரையே அந்த மெஷினோட பேர் நினச்சி நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம் சரியா கனவு ஆஃப்லைன் டெஸ்ட்டுங்கிறது டெஸ்ட் எல்லாம் கிடையாது சும்மா ஒரு 5 கொஷின் 10 கொஷின் நாங்கள் கொஞ்சம் நேரம் பாடம் நடத்திட்டு உங்ககிட்ட அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி தான் சரியா அது ஆஃப்லைன் நீ வந்து சும்மா ஒரு குவிஸ் எழுத போகிற ஒரு ½ an hour என்னென்ன அப்படிங்கிறது அது பெரிய டெஸ்ட்டில் நீ ஏண்டா எங்களை பார்க்க வர்றதுக்காக நான் சொன்னேன்ல அது எங்களை பார்க்க வர்றதுக்கான தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல் போர்ஷன் படித்தா 100 வாங்கலாமா வாங்காமல் எப்படி இருக்க முடியும் கண்டிப்பாக வாங்கலாம் எக்ஸ்கவேட்டர் புல்டோசர் என்ன அந்த மாதிரி சரியா ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல ஓகே ரைட் ஸோ இப்போ அது பார்த்துருக்கல அது நீளமாக போகும் அது வெயிட்டெல்லாம் தூக்குதில்ல ஸோ இட் இஸ் ஹைட்ராலிக் ப்ரெஷர் அது எது மூலமாக இயங்குது ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலமாக இயங்குது ரைட்டா அது எது மூலமாக இயங்குது ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலமாக தான் இயங்குது அப்போ அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர்னால் அந்த லிக்விட் உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் அந்த லிக்விடோட ப்ரெஷர் மூலமாக தான் சரியா ஓகே ரைட் கவனிங்க த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ லிக்விட் at a point is determined by depth h ரைட்டா depth h ரைட்டா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அதுக்கப்புறம் டென்சிட்டி அதுக்கப்புறம் டியூ டு கிராவிட்டி இந்த 3 விஷயத்தை பொறுத்து டெப்த்து டென்சிட்டி அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் இந்த 3 பொறுத்து தான் ப்ரெஷர் ஆன் அ லிக்விட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ரைட்டா ப்ரெஷர் ஆன் இங்கிலீஷ் டிபெண்ட்ஸ் அப்பான் சரியா ஓகே தட்ஸ் இட் சரியா கிளியர் புரிஞ்சுதா இதை பொறுத்து தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் why does a helium balloon float in the air helium balloon ஏன் float ஆகுது ஏன் ஏரில் அப்படியே அப்படியே பறக்குது ஹீலியம் பலூன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா why does helium balloon float in the air ஏன் ஹீலியம் பலூன் float ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் இப்போ float ஆகுது helium floats in the air because helium gas is less denser than air யாரை விட ஹீலியமோட டென்சிட்டி யாரெல்லாம் ஹீலியம் பலூன் கொடுத்துருக்கா யாரெல்லாம் ஹீலியம் பலூனை பறக்க விட்டுருக்கீங்க ஹவ் யூ நோட்டிஸ் தட் ரைட் சோஷியலுக்கு லைவ் உண்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் லைவ் உண்டு நீ கவனிச்சா என்னன்னு தெரியல நேற்றோ முந்தா நேற்றோ யாழ் சார் சொல்கிறப்பையும் சரி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து 10ஆம் தேதி ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தேன் என்ன சொன்னேன் உன்னோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண போகிறோம் அண்ட் ஆஃப்டர் தேட் வி ஆர் கோயிங் டு கம் ரெகுலர் லைவ் ரைட்டா 9th ஸ்டாண்டர்டுக்கும் ரெகுலராக லைவ் எடுக்க போகிறோம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்டா கிளாஸை முடிச்சிடலாமா கிளாஸ் பிடிக்கலையா கிளாஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நம்ம கண்டினியூ பண்ணலாம் வேணாமா ஏன் எல்லோரும் எப்போ முடியும்னு கேட்குறீங்க சொல்லுங்கள் கிளாஸ் பிடிக்கலையா நிறைய பேர் நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா எப்போ கிளாஸ் முடியும் சொல்லுங்கள் எப்போ கிளாஸ் முடியும் படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தியா 10th அண்ணால பாரு 10th அண்ணாலாம் எப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாரு உயிரை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் சரியா நிறைய பேர் படிச்சுட்டு போய் சூப்பராக எழுதியிருக்காங்க அதனால் பிடிச்சிருக்கல ஓகே ரைட் சரியா கிளாஸ் எப்போ முடிஞ்சாலும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ரைட்டா 10th 11th அண்ணாலாம் 8 மணி நேரம் 5 மணி நேரம் லைவ்லாம் அட்டன் பண்ணுவாங்க நீங்களாம் அப்படி அட்டன் பண்ணுவீங்களா உங்களுக்கும் அதெல்லாம் எடுக்கலாமா மேரத்தான் செஷன்லாம் எடுக்கலாமா மேரத்தான் செஷன்லாம் எடுத்தால் நீங்கள் பொறுமையாக கவனிப்பியா நீ கவனிக்கணும்ல நாங்கள் யாருக்கு நடத்த முடியும் ஆல்ரெடி நீ பார்த்தேன்னா இப்போ நான் வந்து ஒரு செவுத்துக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் உன் கமெண்ட்டை பார்க்குறதுனால தான் சரி ஓகே நம்ம எல்லோரும் ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்கோன்னு தெரியுது இல்லைனா நீங்கள் எல்லோரும் மேரத்தான் வச்சா வருவியா 5 hours 3 hours 3 hours 5 hours 7 hours 10 hours 12 hours 11th பார்த்தோன்னா 12 hours 12th பார்த்தோன்னா 12 15 எடுக்க போகிறோம்
we are having a plan 11th 12th 12 hours marathon. யோசிச்சு பாரு எப்படி கால் வலிக்கும்னு. எப்படி கால் வலி. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு நிற்க ஆரம்பித்தேன், கண்டினியூஸாக நின்றுட்டே இருக்கும் இன்னும் 9 மணி வரைக்கும். ஸோ நாங்கள் கஷ்டப்படுறது எதுக்கு? உனக்காக தான். எப்படியாவது உன்னைய சென்டம் வாங்க வைக்கணும். 10th வரைக்கும்னா சென்டம், 11th 12th வந்துட்டேன்னா கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு அப்போ பார்க்கலாம். சரியா? ஸோ நீனும் வருவேன்னு சொல்லியிருக்க, அதனால் மறக்காமல் கரெக்டாக வந்துடுங்க. ஓகே, நம்ம மேரத்தான்லாம் சூப்பராக பிளான் பண்ணிடலாம். சரியா? 10th லைவ் கண்டிப்பாக வருவாங்க, ஸ்ராவணி மேம் வந்துடுவாங்க, உங்களை விடவே மாட்டோம். சரியா? நீ யாரை அட்டன் பண்ணுறனாலும் நாங்கள் ஓப்பன் பண்ணி லைவ் நடத்திட்டே தான் இருப்போம். சரியா? அதனால் மேம் வந்துடுவாங்க, பெய்ட் பேட்சில் இருந்திருப்பாங்க. ஒரு 2 minutes அல்லது ஒரு 5 minutes பிரேக் கொடுங்கடா, வந்துடுவாங்க இப்போ. ஓகே, ரைட், சூப்பர், குட் குட் குட், ரைட். ஆமாம், லைவ் கிளாஸ் எல்லாம் பார்க்கலாம். எஸ், சூப்பர், போகலாம், வாங்க வாங்க. ஸோ ஹீலியம் பலூன், யாரெல்லாம் ஹீலியம் பலூன் இருக்கா? எனக்குலாம் சின்ன வயசில் அந்த நார்மல் பலூன் கூட எங்கள் வீட்டிலலாம் வாங்கி கொடுத்துருவாங்க. பட் ஹீலியம் பலூன், ஏன்னா நார்மல் பலூன் 3 ரூபா, ஹீலியம் பலூன் வந்து அப்போயே வந்து 8 ரூபாயோ 10 ரூபாயோ இருந்துச்சு அப்போல்லாம் ஹீலியம் பலூன். இப்போ எவ்வளோன்னு தெரியல. அப்போ நான் வந்து உன்ன மாதிரி 9th ஸ்டாண்டர்ட், நான் உன்ன மாதிரி 9th எப்போ படித்தேன்? நீலாம் இப்போ பிறந்திருப்பேனே தெரியலையே. 2007 2006 2005ன்னு நினைக்கிறேன். 2005 2006 and 7 2005 நான் 9th படித்தேன். யாரெல்லாம் 2005 பிறந்துட்டேன்? நீங்கள்லாம் உங்களை எத்தனை பேர் பிறந்துட்டீங்க? நான் 2005 வந்து என்ன அப்படின்னா வந்து நான் வந்து 9th படித்தேன். நீங்கள் எவனும் பிறந்திருக்கவே மாட்டேன்னு. நீங்களாம் அப்போல்லாம் நீங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே குட்டியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் பிறந்திருக்கவே மாட்டீங்க, மோஸ்ட் ஆஃப் தெம். நீ எல்லாம் 2011 11 10 இருப்பேன் ஏன்னா. ஸோ அப்போ பாரு எவ்வளோ சின்ன வயசு. நிசாருக்கு ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினச்சிடாத. ஏன்னா என்னடா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து 9ஆம் படிச்சுட்டு இருந்தாரா, அப்போ இவர் ரொம்ப வயசானவரும் நினச்சிடாத. வயசானவர் தான், ஆனால் ரொம்ப வயசானவர் கிடையாது. சரியா? ஓகே, குட் குட். 2010 11 12 அந்த 3 வருஷத்தில் இருக்கீங்க, ரைட்டா? சூப்பர், குட். இப்போல்லாம் ஹீலியம் பலூன் என்னது 20 அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து அது 5 rupees 8 rupees, நார்மல் பலூனோட காஸ்ட்லி. ஆனால் அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. திருவிழாக்கு போகிறப்போ ஒரே ஒரு இடத்துல இருக்கும் அந்த பலூன் மட்டும். அதுவும் என்ன அப்படின்னா, மித்த பலூன்லாம் விட்டால் கீழே விழுகும். இந்த ஹீலியம் பலூனை விட்டால் புதுசாக அவ்வளோதான், மேலே போட அது பிடிக்க கூட முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த பலூன்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போல்லாம் தெரியாது இந்த பலூன் மேலே போகும், என்ன ஆகும், எப்படி ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த ஹீலியம் பலூன் ஆல்வேஸ் கோஸ் அப், ரைட்டா? அது என்ன பண்ணுவோம், மேலே போயிட்டே இருக்கும். பிகாஸ் அது டென்சிட்டி ரொம்ப கம்மி, ஏரை விட அதோட டென்சிட்டி கம்மி. அதனால் அது பாட்டுக்கு ஜாலியாக ஃப்ரீயாக மேலே பறந்து போயிட்டே இருக்கும். சரியா? ரைட். அடுத்து, why it is easy to swim in river water than in sea water. சரியா? நிறைய பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்டா? உங்களை நிறைய பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும், ரைட்டா? ஸ்விம்மிங் தெரியும். 5 பலூன் வாங்கி கொடுத்தாங்களா? அம்மா அடி, சூப்பரில். 500 பலூன் வச்சா நம்மளே தூக்கிட்டு போயிடுமா? எனி ஐடியா? இன்கேஸ் ஒரு 1000 பலூன், 1000 ஹீலியம் பலூனை நம்ம கையில் பிடிச்சிருந்தோன்னா நம்ம பறந்துருவோமா, பறக்க மாட்டோமா? எஸ். சி, இப்போ எக்ஸாம் டைம் அதனால் என்னால் ரொம்ப பேச முடியலை. இதே நீ நார்மல் கிளாஸ்க்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, செம்ம கதையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ப்ராக்டிக்கலாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் வச்சு தான் பேசுவோம், ரைட்டா? 1000 ஹீலியம் பலூன் வச்சா அவ்வளோதான், நம்ம ஃப்ளைட்டே இல்லாமல் பயங்கரமாக பறக்கலாம். என்ன? ஓகே, ரைட். நான் சொன்னது மட்டும் படிங்க, ஃபுல் மார்க் வாங்கலாம். why it is easy to swim in river water than in sea water? due to the presence of dissolved salts. கடல் தண்ணி ரொம்ப இனிப்பாக இருக்கும்ல, கடல் தண்ணி ரொம்ப இனிப்பாக இருக்கும்ல. நான் ஒவ்வொரு கொஷினுக்கும் என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். 10th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சோடனே என்னோடய மாமா வந்து ராமேஸ்வரத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். போகிறப்பே பயங்கரமாக அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா சொல்லுவாங்க. கடலுக்கு போன உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, உலகத்திலேயே உப்பே இல்லாத இனிப்பாக இருக்கக்கூடிய, செம்ம இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடல் தண்ணி எதுனா அது ராமேஸ்வரம் தண்ணி தான். ஒரு கை நிறைய அள்ளி எடுத்து குடின்னு சொன்னாங்க. நானும் என்ன அப்படின்னா அறியாப்பிள்ளையா, நான் பாட்டுக்கு ஒரு கை நிறைய எடுத்து அள்ளி குடிச்சிட்டேன். அப்புறம் தான் எப்பா, அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, என்னடா கடல் தண்ணினா உப்பாக தானே இருக்கும் அப்படின்னு. ஸோ ஹி மேட் அ ஃபன் ஆன் மீ. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நீ என்ன பண்ண, ஒரு கை நிறைய அள்ளி, கொஞ்சமாக நான் எடுத்தேன், இல்லை நீ ஒரு கை நிறைய அள்ளி குடி, இனிப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு குடிக்க சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கடலை பற்றி பேசுகிறப்பே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் அதுதான் வரும். யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த மாதிரி? யாராவது உங்களை ஏமாற்றிருக்காங்களா? ஏன்னா இட் இஸ் அ வெரி வெரி என்ன சொல்கிறது, சால்ட் பயங்கரமான ஒரு
புளிப்பு அந்த மாதிரி இருக்க போகுது சரியா. ஸோ அப்போ டிசால்வ்டு சால்ட் அதிகமாக இருக்குது, கடல் தண்ணியில் அதிகமான டிசால்வ்டு சால்ட் இருக்கனால அது என்ன பண்ண முடியாது, நம்ம அதை தள்ளி டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அதில் ஸ்விம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். whereas river water which makes floating easier and hence swimming is easier, அதனால் ஈஸியாக ஸ்விம் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட், வாட் இஸ் மென்ட் பை அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு என்னது? the pressure exerted by the weight of atmosphere. அட்மாஸ்பியர்னா யாருப்பா? அட்மாஸ்பியரோட வெயிட்டா? யார் அந்த அட்மாஸ்பியர்? நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நம்மளை சுற்றி எவ்வளோ கேஸ் இருக்கோ, நம்மளை சுற்றி இருக்க கேஸ். இப்போ நம்ம உடம்பு மேலே கூட ப்ரெஷர் அப்ளை ஆகிட்டு இருக்கு, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன் நம்ம உடம்பு மேலே, என் கையில், இங்கே 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 எல்லாமே என்னது, ப்ரெஷர்ஸ் ஆர் அப்ளைங், ரைட்டா? இங்கே எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரெஷர் எல்லாமே அப்ளை ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ரெஷர் அப்ளை ஆகிட்டே இருக்குது பார்த்தியா? இந்த ப்ரெஷர்ஸ் அப்ளை ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 1 bar ப்ரெஷர். நம்மளை சுற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, நிறையா ஏர் ப்ரெஷர் அப்ளை ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ரெஷர் exerted by the weight of the atmosphere is called atmospheric pressure. அட்மாஸ்பியர் மூலமாக வரக்கூடியதான் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? வெரி குட். யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, சூப்பர். 10th ஸ்டாண்டர்டில் அந்த கொஷினே இருக்குது. ஏன் மனுஷன் வந்து வயரை, எலக்ட்ரிக் வயரை தொட்டால் ஷாக் அடிக்குது, பறவைங்களுக்கு ஷார்ட் அடிக்கல? நானும் பறவைகள் மாதிரி தொங்கிக்கிட்டே வயரை பிடிச்சேன்னா ஷாக் அடிக்காது, ரைட்டா? நான் மட்டும் வெறும் வயரில் பிடிச்சி நான் தொங்கினேன் அப்படின்னா, ஒரு வயரை பிடிச்சி தொங்கினா எனக்கும் ஷாக் அடிக்காது. whenever our feet or our hand or our body touches the ground or other part, ஏதாவது ஒரு இடத்த டச் பண்ணுறப்ப தான். பறவை பறந்து போகிறப்ப அது கரண்ட் வந்து ஒரே ஒரு லைன் மேலே ஒரு வயரில் தான் உட்காருது. காக்காலாம் செத்து போய் பார்த்துருக்கியா? பக்கத்தில் இருக்க வயரில் டச் ஆச்சுன்னா மண்டையை போட்டுரும், டவால் செத்து போயிடும். ஏன்னா அப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும், கரண்ட்டு உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். வெறும் ஒரு வயரில் உட்கார்றப்ப நம்ம உடம்புல கரண்ட் பாஸ் ஆகவே ஆகாது, அதுதான் விஷயம். அதனால தான் வயர்ஸ் எல்லாம் தள்ளி தள்ளி போட்டிருப்பாங்க, ஒரு வயர் இன்னொரு வயரோட ஜாயின் ஆகக்கூடாது, சரியா? அதான் விஷயம். ஓகே, ரைட் ரைட், கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்கிறேன், சரியா? ஜோனாராஜ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரைட்டா? ரைட், கவனிங்க. ஸோ அப்போ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், வளிமண்டலத்தின் அழுத்தம். வளிமண்டல அழுத்தம்னா என்ன அப்படின்னு? ஓகே, பாஸ்கல்ஸ் லா, பாஸ்கல் விதினா என்ன? பாஸ்கல்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்ன விதி சொல்கிறாரு பாருங்க. அவர் ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன்சைட் த லிக்விட் அட் ரெஸ்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி and without any change in all direction to every other point inside the liquid. நல்லா கவனி. அதாவது சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு, மனுஷன் என்னமா கண்டுபிடிச்சிருக்காரு, என்னமா யோசிக்கிறார், என்ன கவனிங்க. அதாவது இப்போது இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், ரைட்டா? இந்த வாட்டர் பாட்டிலில் நல்லா கவனிங்க, ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பெண்ணை வச்சு நான் இந்த இடத்துல மட்டும் ப்ரெஷர் கொடுக்குறேன், ரைட்டா? ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ப்ரெஷர் இன் திஸ் பிளேஸ், ரைட்டா? இப்போ நார்மலாக இருக்கல, இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் கொடுக்குறேன். என்ன சொல்கிறாங்க, நான் ப்ரெஷர் எங்கே தான் கொடுத்தேன், இங்கே இருக்க தண்ணி மேலே நான் கொடுக்கல, இந்த பாட்டிலில் அமுக்கி இந்த பாயிண்டில் கொடுக்குறேன். நான் இங்கே கொடுத்தாலும் இதுக்கு மேலே நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தேனோ அந்த அளவு ப்ரெஷர் இங்கே இருக்க எல்லா தண்ணி மேலேயும் ஆக்ட் ஆகுமா, ரைட்டா? நான் ஒரு பாயிண்டில் கொடுக்குற ப்ரெஷர் லிக்விடோட எல்லா பாயிண்ட்லேயும் ஈக்குவலாக ஆக்ட் ஆகும். அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட், எந்த ஒரு புள்ளியில் நான் வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்தாலும் இன்சைட் எ லிக்விட் அட் ரெஸ்ட், அந்த தண்ணி அசையாமல் இருக்கணும். டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி அண்ட் வித்தவுட் எனி சேஞ்ச், எந்த விதமான மாற்றத்துக்கு இல்லாமல் அப்படியே முழுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது இன் ஆல் டைரக்ஷன். நான் கொடுத்தது இந்த பக்கம், இங்கே 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 இங்கேன்னு எல்லா பக்கமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது டு எவ்ரி அதர் பாயிண்ட் இன்சைட் த லிக்விட், சரியா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தட் இஸ் பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல்ஸ் லான்னா என்னது? ஒவ்வொரு புள்ளியிலும் ஒவ்வொரு இடத்துலையும், ரைட்டா? இதில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா, அழுத்தத்தை கொடுக்குறப்ப அனைத்து புள்ளிகளும் சமமான அளவில் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு ப்ரெஷர் போய் சேரப்போகுது, அவ்வளோதான், சரியா? நெக்ஸ்ட், ஆன் வாட் ஃபேக்டர் டஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் டிபெண்ட், ரைட்டா? நிலை மின்னியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் இது நிலை மின்னியல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது எதன் அடிப்படையில், ரைட்டா, எதை பொறுத்து இருக்குது? டிபெண்ட்ஸ் அப்பான் டூ சார்ஜ், ரைட்டா? த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் டிபெண்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த சார்ஜ்.
பாசிட்டிவ் சார்ஜ் 2 பாசிட்டிவ் சார்ஜா 1 பாசிட்டிவ் சார்ஜா 2 பாசிட்டிவ் சார்ஜா 3 பாசிட்டிவ் சார்ஜா இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜோட கவுண்ட்டை பொறுத்து தான் மாறப்போகுது ரைட்டா ரைட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அண்ட் த நேச்சர் ஆஃப் த மீடியம் அது தண்ணியில் இருக்கா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா காற்றுல இருக்கா எங்கே இருக்குன்றதை பொறுத்து மாறப்போகுது ரைட்டா ஓகே வாட் ஆர் த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா என் வீட்டிலேருந்து பேசுகிறேன் ஐ டோன்ட் ஹவ் சென்டர் நான் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வீட்லேயே ஒரு ஸ்டுடியோ செட்டப் இருக்குது ஸோ நான் தான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு வேதாந்தில் வந்து நம்ம டீமில் இருக்க மித்தவங்களும் எனக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி நான் 2002 வேதாந்தில் ஜாயின் பண்ணிட்டேன் நான் 3 வருஷமாக இங்கே தான் இருக்கேன் ஒர்க் பண்ண யூடியூப்பில் அப்புறம் ஆஃப்லைன் சென்டர் போயிட்டு இப்போ திருப்பி யூடியூப்க்கு வந்துட்டேன் சரியா ஸோ முன்னாடி இருந்து இங்கே தான் இருக்கேன் நான் அதனால் எனக்கு வீட்டிலே ஒரு செட்டப் கொடுத்துட்டாங்க வீட்டில் இருக்கேன் யாழ் சார் ஸ்ராவணி மேம் ஆஷா மேம் அவங்க 3 பேரும் பாண்டிச்சேரியிலேருந்து எடுப்பாங்க தமிழன் சார் பெங்களூர்லேருந்து எடுப்பாங்க ஜனஸ்ருதி மேம் அவங்க வீட்டிலேருந்து எடுப்பாங்க ஸோ நான் ஜனஸ்ருதி மேமும் வீட்டிலேருந்து எடுப்போம் தமிழன் சார் பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எடுப்பாங்க யாழ் சார் ஸ்ராவணி மேம் ஆஷா மேம் 3 பேரும் பாண்டிச்சேரியில் இப்போ எனக்கு இருக்க மாதிரி அங்கே ஒரு செட்டப் அங்கே வந்து 3 டிவி இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சது இந்த செட்டப் எல்லாமே மொத்தமாக இது ஒரு பெரிய ரூம் செட்டப் அது எல்லாமே தனித்தனியாக இருக்குது அவங்க அங்கேருந்து எடுப்பாங்க அவ்வளோதான் சென்னையில் நிறையா இருக்குது சென்னையில் வேதாந்தோடது 7-8 சென்டர் இருக்குது ரைட்டா நிறைய சென்டர் இருக்குது யா ஓகே ஜோனா ராஜ் ஜோன் ராஜ் நான் வச்சுக்கிறேன் ரைட்டா ஜோனா அல்லது ராஜ் ஓகே ரைட் the lines representing the electric field are called electric lines அதாவது என்ன அப்படின்னா இங்கேருந்து இப்படி போகுது இதில் வந்து கரண்ட் போகுது இதில் எலக்ட்ரான் போகுது இதில் எலக்ட்ரான் போகுதுன்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் எங்கெங்கெல்லாம் கரண்ட்டு போகுதுன்னு நான் சொல்கிறேனோ அந்த கோடு அந்த வரி எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட்டா மின்சாரம் போகும் வழியெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிடலாம் ரைட்டா டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த ரீஜன் அரவுண்ட் த சார்ஜ்டு பாடி இப்போ இந்த வயரில் கரண்ட் போகுதுன்னா இந்த வயரில் மின்சாரம் போகுதுன்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் ரைட்டா இதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு கரண்ட்டு போகிற இடத்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்ல போகிறாங்க வித்தின் விச் இட் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னா அது பக்கத்தில் போய் கை வச்சிங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் கூட நம்மளுக்கு என்னது ஷாக் அடிக்கும் அதுதான் சரியா டவுட்டுன்னு போடாதீங்க என்ன டவுட்டுன்னு போடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் நீ என்ன டவுட்டுன்னு கேட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ள டைம் ஆகிடும் டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட் கரண்ட் இஸ் ரேட் அட் விச் சார்ஜ் ஃப்ளோஸ் அ பாயிண்ட் ஆன் அ சர்க்யூட் ரைட்டா ஒரு சர்க்யூட்டில் எவ்வளோ சார்ஜ் போகுது சார்ஜுங்கிறது என்னது எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போகுது ரைட்டா சார்ஜுங்கிறது என்னது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போகுது அப்படிங்கிறது தான் விஷயம் ரைட்டா சார்ஜ் என்னது எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ போகுது அப்படிங்கிறது தான் அதான் விஷயம் ஸோ அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I is equal to Q/T I is equal to என்னதுப்பா Q/T the SI unit of current is ampere ampere ஓட symbol என்னது A ampere ஓட symbol என்னது A ampere symbol A சரியா ரைட் state Ohm's law what is UPM UPM என்னது Ohm's law UPM என்னது UPM what is UPM UPM என்னதுப்பா ultra pro max question right it is a ultra pro max important avlo important ana question right ultra pro max சரியா Ohm's law states that current through a conductor is directly proportional to the potential difference across its end provided temperature remains constant right என்ன கொடுத்திருக்காங்க Ohm's law என்ன சொல்றாங்க current through the conductor is directly proportional current through the conductor is directly proportional to the potential difference across the end and provided the temperature remains constant current என்னது I is directly proportional to V அப்போ இந்த proportionality எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் ரைட்டா V directly proportional to I அப்போ V is equal to ஒரு proportionality எடுக்க ஒரு constant போட போகிறேன் R அந்த R தான் என்னது that R is going to be called as resistant right R என்னது resistance அப்படின்னு சொல்ல போறாங்க well voltage is equal to current into resistance right ultra pro max நல்லா படிச்சு வெச்சுக்கோ சரியா நல்லா படிச்சுக்கோங்க Fleming left hand rule right
ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னாலும் கையை இப்படி வச்சு தான் எக்ஸாம் ஹாலில் எழுதணும். சரியா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சென்டென்ஸை நிறைய பேர் எழுத மாட்டாங்க. ஈவன் 10th 11th கூட நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதுறது ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அடுத்து நீ ரைட் ஹேண்ட் ரூல் படிப்ப, இன்னும் நிறைய கிராக்ஸ் ரூல்னால் 11th 12th நிறையா படிப்பீங்க. when a thumb forefinger and middle finger of the left hand, இதெல்லாம் கீவேர்ட், are stretched mutually perpendicular. இதுவும் பர்பண்டிகுலர், இதுவும் பர்பண்டிகுலர், இதுவும் பர்பண்டிகுலர், இவங்க ரெண்டு பேரும் பர்பண்டிகுலர், mutually perpendicular to each other. forefinger, ரைட்டா, forefinger indicates the magnetic field, middle finger indicates the current and thumb indicates the force. ரைட்டா, இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தம்ப் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபோர் ஃபிங்கர், அதுக்கப்புறம் மிடில் ஃபிங்கர். தம்ப் என்னப்பா பண்ணுது, தம்ப் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். ரைட்டா, தம்ப் வந்து என்ன பண்ண போகுது, ஃபோர்ஸு. ஃபோர் ஃபிங்கர் என்ன பண்ணுது, ஃபோர் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா, அடுத்த மிடில் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் கரண்ட். ரைட்டா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இது ஷார்ட்கட், இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கொஷின் எல்லாத்துக்கும் மறந்துடும். தம்ப் என்ன, இது என்ன, இது என்னென்னு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, இதை நீனாக தான் படித்து எழுதணும். ரைட்டா, ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா when the thumb, forefinger and middle finger of a left hand are stretched mutually perpendicular to each other. ரைட்டா, mutually perpendicular to each other. அப்போ நீ இப்படி எழுது. ரைட்டா, தம்ப் என்னது ஃபோர்ஸு, ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது கரண்ட். இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸாக மேக்னெட்டில் கரண்ட் பாஸ் ஆகுது, 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 ஃபோர்ஸாக மேக்னெட்டில் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ தம்ப் இண்டிகேட்ஸ் த ஃபோர்ஸ். ரைட்டா, தம்ப் இண்டிகேட்ஸ் த ஃபோர்ஸ், ஃபோர் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிடில் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த கரண்ட் ஃப்ளோ. ஃபோர்ஸாக மேக்னெட்டில் கரண்ட் பாஸ் ஆகுது, ஃபோர்ஸாக மேக்னெட்டில் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கும். சரியா, ரைட், ஓகே, சூப்பர். டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன? சரியா, ஓகே. ஃபாதர் மதர் சில்ட்ரனா? ஓகே, சூப்பர், அதுவும் கரெக்டு தானே. ஃபாதர் மதர் சில்ட்ரன், அதுவும் வச்சுக்கலாம். ஆனால் ஃபாதர்னா என்ன, மதர்னா என்ன, சில்ட்ரனா என்னன்னு எக்ஸாமில் மறந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் என்ன அப்படின்னா நான் இப்படி சொன்னேன். அதாவது ஃபோர்ஸாகவும் மேக்னெட்டாகவும் கரண்ட்டாகவும், அதுவும் ரைட்டு தான். ஃபாதர் மதர் சில்ட்ரன் ஈஸி டு ரிமெம்பர். பட் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும்ல, ஃபோர்ஸு மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட், அதையும் வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸ் கிராஸ் ஆகுது. இந்த பக்கம் நார்த்துன்னு ஒரு மேக்னெட் இருக்குது, இந்த பக்கம் சவுத்துன்னு ஒரு மேக்னெட் இருக்குது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா, இது வந்து ஒரு கியூப், இதுக்குள்ளே எத்தனை லைன் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஃபீல்டு லைன்ஸ் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அடுத்து எவ்வளோ தூரத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, லைன் கிராசிங். ரைட்டா, லைன் கிராசிங் யூனிட் ஏரியா kept normal to the direction of the field line is called magnetic flux. சரியா, Weber per meter square. Who is that? Parvati, very good. Weber per meter square. ரைட்டா, Weber per meter square. ஓகே. கார்த்திகேயன், உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், நீ டவுட்டுன்னு கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும்? என்ன டவுட்டுன்னு கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும். ரைட்டா, நான் வந்து மதுரையில் இருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு மீட் மீ யூ கேன் கம் டு மதுரை. ரைட்டா, மதுரை சென்டருக்கு போடுங்க. லிஸ்ட் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார். ரைட்டா, எலக்ட்ரிக் மோட்டாரோட மெயின் பார்ட்ஸ் என்னென்ன? ஃபீல்டு மேக்னெட், ஒன்று மேக்னெட் இருக்கணும், ஆர்மேச்சர் இருக்கணும், ஸ்பிளிட் ரிங் இருக்கணும், புஷஸ் அண்ட் பேட்டரி, இதெல்லாமே இருக்கணும். ரைட்டா, ஆர்மேச்சூர், ஸ்பிளிட் ரிங், புஷஸ் அண்ட் பேட்டரி, இதெல்லாமே இருக்கணும். சரியா, ஆர்மேச்சூர், ஸ்பிளிட் ரிங், புஷஸ் அண்ட் பேட்டரி. சரியா, ஓகே, குட். ஸ்டேட் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. ரைட்டா, இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்தாச்சுப்பா. யாருக்காவது இந்த பிடிஎஃப் வேணும்னா ஆல்ரெடி சாட் பாக்ஸில் மேலே இருக்கு பாரு. டேய் என்னடா எடுத்தோன்னே அதெல்லாம் சொல்லுவேன், யூ ஜஸ்ட் கிளிக் தட்ப்பா. வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோவில் ரைட்டா, வீடியோவில் பாரு, இந்த மாதிரி மேலே ஒரு பேர் போட்டு கொடுத்துருக்கா நீ சாட் பண்ணுறதுல. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணனா இப்போ நான் கொடுக்குற கொஷின், நான் எடுத்துகிட்டு இருக்க கொஷின் அழகாக வந்துடும். இதான் நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்க கொஷின். இந்த கொஷினோட பிடிஎஃப் உனக்கு வந்துடும். சரியா, அதுக்கப்புறம் நம்மளோட
கனவு டெஸ்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் ரைட்டா, அதில் நீ ஜாயின் பண்ணணும் ரைட்டா, நம்மளோட மீட் பண்ணணும், டீச்சர்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் திஸ். இதை கிளிக் பண்ணனா இந்த வரும். இதில் என்ன பண்ணு, ஜஸ்ட்டு உன்னோட டீட்டெயில்ஸை போட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிடு ரைட்டா. டீட்டெயில்ஸை கொடுத்து பாஸ் வாங்கி வச்சுக்கிறோம் ரைட்டா. ரிஜிஸ்டர் பண்ணிவிடு. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ரைட்டா. ஓகே ஓகே. சரி, 9th ஸ்டாண்டர்டுக்கு வேதாந்து ஆப்பில் இப்போ தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன் 1 or 2 weeks யூ வில் பி கெட்டிங் ஆல் த டவுட்ஸ் கிளியர்ட் இன் வேதாந்து ஆப். வேதாந்த் ஆப்பில் அதிகமாக நீட் அண்ட் ஜேஇக்கு அப்படியே ரிவர்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கோம். நீட்டு, ஜேஇ, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹையர் லெவல் எக்ஸாம், அப்புறம் 12th முடிச்சுட்ருக்கோம், 11th 10th இப்போ முடிஞ்சிச்சு, அடுத்து 9th தே வில் பி ஸ்டார்டிங். 9th வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூ வில் பி கெட்டிங் இட் ரைட்டா. 9th உனக்கு வந்துகிட்டே இருக்குது, ஈஸியாக உனக்கு முடிஞ்சிடும் சரியா. ரைட், ஓகே, குட், சூப்பர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் சரியா. மீதி இருக்க கொஷின்ஸ் என்ன அப்படின்னா we are going to see tomorrow. நாளைக்கு பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா உனக்கு PDF கொடுத்துட்டேன். இதை வச்சு நீ என்ன பண்ணு, நாளைக்கு என்ன பண்ணலாம், we will say ரைட்டா. டுமாரோ we will be doing all the questions ரைட்டா. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம இதோட பேலன்ஸ் கொஷினை நாளைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட பேலன்ஸ், இதில் இருக்க மிச்ச கொஷினையும். ஸோ இது வரைக்கும் யாரும் PDF டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் வீடியோக்கு கீழே பார்த்தேன் அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ண, PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோ, டாப் 2 மார்க்ஸ் கொஷினை. அதுக்கப்புறம் நீ நம்மளோட ஆஃப்லைன் சென்டரில் எங்களை மீட் பண்ண வரணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ என்ன பண்ணலாம், யூ ஜஸ்ட் ஃபில் திஸ் ஃபார்ம். யாராவது ஃபார்ம் ஃபில் பண்ணலைன்னா இப்போயே ஃபில் பண்ணிவிடு ரைட்டா. ஸோ இப்போயே ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டுரு, எந்த சென்டர், என்றைக்கு நீ எந்த சென்டருக்கு வர போறியோ அதை கிளிக் பண்ணி அந்த சென்டரை போட்டுரு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறோ அதை போட்டு சரியா. என்னன்னைக்கு யார் யார் எங்கெங்கே வர போகிறோம் சரியா, என்ன டேட்டில் வர போகிறாங்கன்றது உனக்கு தெரியணும்ல, அதை நான் சொல்லிடுறேன் சரியா. டேட் பார்த்தேன்னா ஸோ வர சண்டே ரைட்டா, வர சண்டே 28ஆம் இல்லை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 27ஆம் டிசம்பர் பார்த்தேன்னா தாம்பரம்லேயும், 28ஆம் பெரம்பூரில் இருக்க போகுது ரைட்டா. 28ஆம் பெரம்பூரில் இருக்க போகுது சரி, 28ஆம் பெரம்பூரில் இருக்க போகுது ஓகேவா ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மதுரை சரியா. ஓகேவா, சூப்பர், குட், கிளியரா. ஓகே, 5 மார்க் எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம் சரியா. டுமாரோ we will see the 5 marks and problems, இன்னைக்கு விட்டதோட பேலன்ஸ் இதெல்லாமே சரியா. ஆப் வந்துருச்சுன்னா அதிலே கிளாஸ் பார்த்துக்கலாமா? நோ, யூடியூப் இஸ் டிஃப்ரெண்ட். யூடியூப்பில் எப்போயுமே நம்ம கிளாஸ் இருக்கும், நீங்கள் யூடியூப்பில் எப்போயுமே நம்ம கிளாஸை அட்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரியா. ஓகே ரைட், ஓகே ரைட். டாடா, பை, see you. If you can't then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா, பை.